உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை கண்டு மகிழ்ந்து ரசித்து கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்களும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களும். இந்த அன்னையர் தினத்தை இதை விட அழகாக கொண்டாட முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே ஆறுமுகமான பொருளாய் 6 பேச்சாளர்களும் பெண்கள், நான் உட்பட அனைத்து மகளிர் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து தந்திருப்பதற்காக சன் டிவிக்கு ஒரு ஸ்பெஷலான பாராட்டும் வாழ்த்தும் வணக்கமும். நண்பர்களே, அன்னையர் தினம் அப்படின்ற கொண்டாட்டம் நம்ம ஊருக்கு கொஞ்சம் புதுசாக தான் வந்திருக்கு. உலக நாடுகள்லாம் கொண்டாடுறாங்க. நம்ம ஊரில் அப்படி ஒரு வழக்கம் இல்லை பாருங்க. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்றது தான் நம்ம மண்ணினுடைய மரபு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு நாளும் வணங்கணும். ஆனால் இப்போ பாருங்கள், நமக்கு நேரம் இல்லை. அதுக்கு சோறு தின்றதுக்கே நேரம் இல்லை, எதுக்குமே நேரம் இல்லை. வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி ஓடுகிற இந்த ஓட்டம் மிகுந்த வாழ்க்கையில் இந்த ஒரு நாளாவது கொஞ்சம் நின்று அம்மா எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு நினைத்து பார்ப்பதற்கான ஒரு நாளாக அன்னையர் தினம் இப்போது உருமாறி வருகின்றது. தேவைதானுங்களா அது? நண்பர்களே, பட்டிமண்டபத்துக்கு ரொம்ப சுவாரஸ்யமான, இந்த காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பை சன் டிவியினுடைய நிர்வாகம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்ன தலைப்புனா, குழந்தைகளை வளர்ப்பதில் அதிகம் பங்கு வகிப்பது அம்மாவா அம்மாவின் அம்மாவா? குழந்தைகளை வளர்ப்பதுன்றதுல நிறைய சவால்கள் மாறிடுச்சுங்க. 20 வருஷம் முன்னாடியே பிள்ளை வளர்த்தவங்க இங்கே சில பேர் இருப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் ரொம்ப ஈஸி மாதிரி இப்போ தெரியுது. இப்போ பிள்ளை வளர்க்குறது கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் மே மாதம் வந்தால் பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா வீட்லேயும் போய் ஒரு சர்வே எடுங்க. இந்த வீட்டில் பிள்ளை இருந்தால் அத்தனை பேரும் சொல்லுவாங்க, ஏப்ரல் மாதம் மே மாதம் 1.5 மாதம் எதுக்கு தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு லீவு விடுறாங்களோ. அவன் பாட்டுக்கு காலையில் போனால் சாயங்காலம் வந்துட்டு இருந்தான், வீட்லேயே கடந்து அப்பப்போ முடியலங்குது. அவனுடைய சக்தியில் பாதி பங்கு கூட நமக்கு இல்லை. டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான், திடீர்னு கோவம் ரிமோட்டை தூக்கி 4வது மாடி பால்கனிலேருந்து வெளில போட்டான். ஏன்டா வெளியில் போட்டேன்? தோனி வரவே இல்லை, அவருக்கு அடிபட்டுருச்சுன்னா, தோனிக்கு அடிபட்டுருச்சுன்னா இவன் ரிமோட்டை தூக்கி வெளில போடுறான். உடனே அந்த பாட்டி சொல்லுது, என்னையும் தூக்கி வெளியில் போடு. பாட்டியை தூக்க ஓடுறான். தாத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த அளவு பிள்ளைகளை வளர்ப்பது சவாலாக இருக்கிற போது என்ன ஒரு மாறி வருகிற ட்ரெண்ட் என்னன்னாக்க, அம்மாக்களினுடைய அம்மாக்கள், பாட்டிகள், அவர்களினுடைய துணை இல்லாமல் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால தான் இப்போ என்ன செய்கிறாங்க, தனி கொடுத்தனம் போகிறோன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு அடுத்த தெருவில் தான் வீடே பார்க்குது பழுது. இங்கே போட்டு இருப்பது அம்மாவின் அம்மா என்றாலும் கூட சில சமயத்தில் அப்பாவின் அம்மாவும் கூட தான். அம்மா பாட்டி 2 பேரில் யாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கு பட்டிமண்டபம். இப்போ இவங்க 3 பேர் அம்மாக்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கிறதுன்னு பேசுறதுக்காக இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க 3 பேர் கிழிச்சிங்க. நீங்கள் உங்களுக்கு உங்களையே பார்த்துக்க தெரியல, உங்கள் பிள்ளைய சேர்த்து நாங்கள்லாம் பார்க்குறோம் என்று பாட்டிகளினுடைய பங்களிப்பை பற்றி பேசுவதற்காக இந்த 3 பேரும் வந்திருக்காங்க. இவங்களுக்கு இவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இவங்களுக்கு இவங்க மேலே அதை விட அதிகமாக கம்ப்ளைண்ட். நமக்கு இதை விட என்னங்க வேணும்? 2 பேர் சண்டை போட்டாலே பரமானந்தம் நமக்கு. அதுவும் இந்த மாதிரியான 2 குழு ஒருவருக்கு ஒருவர் எதிராக கருத்துக்களை சொல்லுகிற போது, அதுவும் அன்னையர் தினத்திலே இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று களை கட்டி இருக்கிறது இந்த பட்டிமண்டபம். குழந்தை வளர்ப்பில் அம்மாக்களுக்கு தாங்க பெரிய பங்கு இருக்கு. எங்களுடைய ரோல்ன்றதை உங்களால் குறைக்க முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 பேர். முதல் பேச்சாளர் அந்த அணியில் திருமதி அனுகிரகா. இதை பேசுவதற்கு எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவர்னா அனுகிரகா தான். பேச்சு திறமை மிக அதிகமாக கொண்டவர் என்பது முதல் காரணம். 2வது, உண்மையிலே சின்ன பாப்பா இருக்கு. நேற்று கூட இந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரிப்படல, சரி பண்ணிட்டு நல்லா பார்த்துட்டு தான் இங்கே பேசுறதுக்கு வந்திருக்காங்க அனுகிரகா. அந்த அணியில் அவருக்கு பிறகு பேச இருக்கிறவர் தெய்வானை மணிகண்டன். தெய்வானை ஒரு பொறியாளர்.
அந்த பதவியையும் பார்த்து கொண்டு வீட்டில் அவங்களுக்கும் ஒரு மகன் இருக்கான். இந்த ஒரு ரிமோட்டை தூக்கி போட்டதை கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்னு, நம்ம பார்ட்டி தான். இவங்க ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் வீட்லேயுமே சின்ன பிள்ளை இருக்குது. அவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, சும்மா வந்துட்டீங்க என்று சொல்லுகிறார்கள். அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் புதுக்கோட்டை பாரதி அவர்கள். வாழ்க்கையிலே ரொம்ப 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 அதிக நேரத்தை எது நமக்கு வாங்கி கொள்ளுகிறது என்றால் அம்மாவா இருக்கிறது தான் மிக அதிகமான நேரத்தை வாங்கி கொள்வது என்று சொல்லுவதற்காக வந்திருக்கிற அவருக்கும் உங்கள் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சும்மா அப்படித்தான் பேசுவாங்க, கடைசியில் பிள்ளை எங்கள்கிட்ட விட்டுட்டு அது கிளம்பிடும் என்று சொல்லுவதற்காக 3 பேர். அம்மாவின் அம்மா தான், அவ மாத்திரம் இல்லைன்னா அங்கங்கே வீட்டில் என்ன கதி ஆகும் தெரியுமா என்று சொல்லுகின்ற முதல் பேச்சாளர் திருமதி எழிலரசி. திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கின்றார். அம்மாவின் அம்மா தாங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம்ல, நல்ல விஷயம், அது சொல்லி தர்றதுக்கு பாட்டியை விட்டால் வேற ஆள் கிடையாது என்று சொல்லுவதற்கு ஷியாமலா ரமேஷ் பாபு வந்திருக்கிறார். அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக ரேவதி சுப்புலட்சுமி வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் குட்டி குட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்களை உட்காந்து வச்சு அது பாடம் நடத்திட்டு. இப்படி 6 பேரும் தயாராக இருக்கிறார்கள். நீங்களும் தயாராக இருக்கிற காரணத்தால் பட்டிமண்டபம் இப்போது துவங்குகின்றது. குழந்தைகளை வளர்ப்பதில் அதிக பங்கு வகிப்பது அம்மாதான் என்று சொல்லுகின்ற அணி கணக்கை துவங்குகிறது. முதல் பேச்சாளராக அனுகிரகா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். வாங்கம்மா. எதிலும் புதுமையை விரும்புகிற சன் தொலைக்காட்சியின் இந்த புதுமை பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும், சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்னையர் தின நாள் நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளை வளர்ப்பதில் அதிக பங்கு அம்மாவுக்கா அம்மாவின் அம்மாவுக்கான்னு கேட்டா அம்மாவுக்கு தாங்க. என்னதான் தாத்தாவும் பாட்டியும் ஒரு பிள்ளைய வளர்த்தாலும் அம்மா வளர்க்குற மாதிரி வருமா? அம்மாவோட வளர்ப்புல கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கண்டிப்பும் இருக்கும். ஆனா பாட்டி அப்படி இல்லை, செல்லம் செல்லம் செல்லோன்னு செல்லம் கொடுத்தே பிள்ளைகளை கெடுக்கிறது அம்மாவின் அம்மாங்கிற பாட்டி தான். அன்னையர் தினத்தன்னைக்கு அம்மாவை குறை சொல்ற ஒரு சோதனை எங்க 3 பேருக்கு தான் வந்துருக்கு. போன வாரம் பார்க்குக்கு போயிருந்தேன். எனக்கு 2.5 வயசுல ஒரு பாப்பா இருக்கு. அழைச்சிக்கிட்டு பார்க்குக்கு போயிருந்தா நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு குரல், புடிங்க புடிங்க புடிங்கன்னு கத்திக்கிட்டே ஒரு பேர பிள்ளைய பிடிக்க அவங்க அம்மம்மா ஓட முடியாம ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தா நம்ம எழிலரசி அக்கா. திருவண்ணாமலையிலிருந்தே சென்னை மட்டும் ஓடி வந்துட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க அவ்வளவு வேகமா ஓடுது. ஓடணும்னு நினைச்சாலும் பார்த்துக்க முடியல. அந்த அணிய பாருங்க, அவங்க யாராவது பிள்ளை பின்னாடி ஓடுற மாதிரி இருக்காங்க? இல்ல இல்ல. இவங்க சேர்ல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள புள்ள கேட்டை தாண்டி ரோட்டுக்கு ஓடி போயிரு. இவங்களால பின்னால ஓட முடியலன்னு செல்போனை கையில கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. நீங்கெல்லாம் செல்போனை கையில கொடுக்கறதே இல்ல. பெரும்பாலும் அம்மாக்கள் கொடுக்கறதே இல்ல. சரி. ஏன்னா செல்போன் எவ்வளவு சீரியஸ்னு அம்மாவுக்கு தெரியுது, அம்மம்மாவுக்கு தான் தெரியல. ஒண்ணு அவங்க செல்லம் கொடுத்து கெடுக்கிறாங்க, இல்ல செல்போனை கொடுத்து கெடுக்கிறாங்க. புள்ள பின்னால ஓட முடியலன்னா காலத்தின் பின்னாலையும் அவங்களால ஓட முடியல. ரொம்ப அவுடேட்டடா இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணி கொடுங்கன்னு குழந்தைய கொடுத்தது ஒரு குத்தமா? புள்ள மாவு மிஷின்லேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி பவுடரை அப்பி நெத்தியில ஒரு பொட்டு, கண்ணத்துல ஒரு பொட்டு, கையில ஒரு பொட்டு, காலில ஒரு பொட்டுன்னு அது புள்ளையா பிள்ளி சூனிய வைக்கிற பொம்மையானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. தலையில ஒரு குடுமி, அதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ். இதுல எங்களுக்கு ட்ரெஸ் வாங்க விடுறாங்களா? வளர்ற புள்ளன்னு பெருசா ஒரு சட்டைய வாங்கி போட்டு அது வானத்தை போல விஜயகாந்த் மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கு. நாங்க அவங்கள குறை சொல்லலைங்க, காலம் அவ்வளவு வேகமா ஓடுது. குறையே சொல்லல, இது மட்டும் சொல்லவே மாட்டோம்.
இன்னைக்கு காலம் நிறைய மாறி போயிருக்கு. குழந்தை வளர்ப்பு முறையே மாறி இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா இவங்க கிட்ட சொன்னா ஒத்துக்குறாங்களா? ஏதாவது சொல்லிட முடியுதா? 3 ஆயுதத்தை கையில் எடுத்துடுறாங்க. உன்னையே நான் தான் வளர்த்தேன், அந்த காலத்துல வசதியே இல்லாதப்ப வளர்த்தேன், அது குழந்தை வளர வளர சரியாயிரும்னு சொல்லிடுறாங்க. நாங்க வளரும் போது ஐஸ்கிரீமை சாப்பிட்டா இல்ல, ஐஸ்ன்னு சொன்னாலே ஜலதோஷம் பிடிச்சிரும்னு அந்த பக்கமே காட்ட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பேர பிள்ளைங்க கேக்குதுன்னு வாங்கி வாங்கி குவிக்கிறாங்க. இப்படி எங்களை வளர்க்கும் போது அந்நியனா இருந்துட்டு பேர குழந்தைங்க கிட்ட படார்னு அம்பியா மாறி நிக்கிற அம்மாவை பார்த்தா, இவங்களை பார்த்தோடா சின்ன வயசுல பயந்தோன்னு எங்களுக்கே அவமானமா இருக்கு. குழந்தைய கூட சமாளிச்சிடலாம் போல, சில நேரம் இவங்களை சமாளிக்கத்தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்பதான் தோணும், இவங்க அம்மம்மா இல்ல அம்மம்மா என்ன பாடு. என் பிள்ளைக்கும் எங்க அம்மா தான் அம்மம்மா, எங்க அக்கா பிள்ளைக்கும் எங்க அம்மா தான் அம்மா. அப்படி வீட்டுல நிறைய பேரன் பேத்திங்க இருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தாலே தெரியும், 6 பிள்ளைங்க இருக்கு. அப்படி 6 பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்வதற்கு பங்கு அதிகமா இருக்குமா? தான் பிள்ளை இந்த பக்கம் பாருங்க, 1 பிள்ளை 2 பிள்ளை, முழு கவனத்தோடு 1 பிள்ளை 2 பிள்ளையை பார்க்கும் போது பங்கு அதிகமா இருக்குமான்னு கேட்டா அம்மாக்களுக்கு தான் பங்கு அதிகமாக இருக்கு. குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொன்னா அது அம்மா, கழுத பாலை ஊத்தியே ஆகணும்னா அதுதான் அம்மாவின் அம்மா. சாப்பிட அடம் பிடிச்ச குழந்தைகிட்ட இதுதான் இருக்கு சாப்பிடுன்னு டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது அம்மா. இது வேணாமாடி தங்கம், நான் உனக்கு வேற செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னா அதுதான் அம்மாவின் அம்மா. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ சரிசமமா பார்த்தா அது அம்மா. ஆம்பளை பிள்ளைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு முட்டை வச்சா அதுதான் அம்மாவின் அம்மா. குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொன்னா அது அம்மா. மந்திரிக்கா கூட்டிட்டு போகணும்னு சொன்னா அதுதான் அம்மாவின் அம்மா. அம்மம்மாவினுடைய பேரன்பால குழந்தையோட வாழ்க்கை அழகாகிறது. ஆனா அம்மாவினுடைய பேரன்பாலும் பொறுப்பாலும் தான் குழந்தையினுடைய வாழ்க்கை வளர்கிறது ஒளிர்கிறதுன்னு சொன்னா குழந்தை வளர்ப்பதில் பெரும் பங்கு அம்மாக்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அபாரமா பேசியிருக்காங்க அனுகிரகம். இவங்களெல்லாம் வளர்க்குற போது அந்நியனா இருந்தவங்க பேரப்பிள்ளைய வளர்க்குற போது அம்பியா மாறிடுறாங்களாமா. இவங்களை பார்த்தா நாங்கள் பயப்பட்டோன்னு இப்போ இவங்களுக்கு அவமானமாக இருக்காமா. வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் பயங்கரமானவை. அடுத்து எழிலரசியை அழைக்கின்றேன். சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, அந்த 3 பியூட்டிஸ்க்கும் சொல்லுங்க. யாருங்க யாருங்க? அந்த 3 பியூட்டிஸ்க்கும் இந்த பார்ட்டிஸ் இல்லாம அந்த பியூட்டிஸ் இல்லைன்னு சொல்லி வைங்க நடுவர் அவர்களே. அனுகிரகா வந்தாங்க. அதுல நீங்க வேற முன்னுரை, ஒரு சின்ன பாப்பா இருக்கிறது, அதற்கு உடம்பு சரியில்லை, இந்த தலைப்பை பேசுவதற்கு சரியான ஆள். நான் வந்த உடனே கேட்டேன், அனுகிரகா எப்படிமா இருக்கேன்னு. அதை எங்கா கேட்குறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கும் ஒரே ஃபீவர், பாப்பாவுக்கும் ஒரே ஃபீவர். அச்சோ, அப்புறம் என்னம்மா பண்ணேன்? ஐயோ, எனக்கு ஃபீவர் பார்த்து கூட பயம் இல்லைக்கா, எங்கள் அம்மா ஊரில் இல்லைக்கா, அதான் ரொம்ப பயமாயிடுச்சு. இன்னைக்கு காலையில தான் ஊர்ல இருந்து வந்தாங்க. அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்கள் குடும்பத்தோட போயிட்டோம் இல்லைங்கிறது. உங்களை நம்பி சொன்னாங்க, மேடை போட்டு அது சொல்லுவீங்கன்னு அவங்க நினைக்கல. இல்ல, நார்மல் ஃபீவருக்கே ஃபீவர் ஆனா எப்படிமா? ஃபேரா இருந்தா மட்டும் போதாது, எங்களை மாதிரி ஃபயராகவும் இருக்கணும். நீங்க என்ன அம்மம்மானா என்ன சாதாரணமா நினைச்சிட்டீங்களா நீங்க? அதுல வேற எங்களால ஓட முடியலையா. எங்க வீட்டுக்குள்ள அவனுக்கு சாப்பாடு விட்டுறது இருக்கு பாருங்க, 3 கிலோமீட்டர் ஓடுறாங்க வீட்டுக்குள்ளேயே. இதுல வேற எங்களால ஓட முடியல வேற குறை சொல்லிட்டு அனுகிரகம். உங்க வீட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் ஓடுற அளவு இடம் இருக்கு. சமூகம் ரொம்ப வசதியான இடம் போல இருக்கு. அந்த ஹாலை சுத்தி சுத்தி வந்தாலே ஆகுங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைக்கு சோறு ஊட்டுறேன்னு சொன்னாலே எங்களுக்கு பயமா இருக்கும். சோறு ஊட்டுறாங்களோ இல்லையோ வளைச்சி வளைச்சி போட்டா எடுப்பாங்க, ஒரு 50 போட்டா. அதுல ஒரு 10 தூக்கி இன்ஸ்டாவில் போட்டு ஒரு அந்த மூஞ்ச ஒரு கோணையா வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு மை வேர்ல்டு எது பிள்ளையோட ஏமா வாய் அப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அது அவங்கள தான் மேடம் கேட்கணும். எனக்கு என்னன்னா நடுவர் அவர்களே, எங்களை மாதிரி ஒரு யங் பார்ட்டிஸ் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செய்கிறாங்க.
யாரை பத்தியோ யங் பாட்டினீங்களா, அது யார் அது? நாங்க 3 பேரும் தான் நடுவர்களே. சைக்கிள் கேப்ல இப்படி மனசை தேத்திக்கணும். இல்ல அப்படி கிடைச்சிட்டோம்னா வாரம் முழுக்க 7 நாளும் பாக்குறோம். அட்லீஸ்ட் அந்த வீக்கெண்ட்லயாவது பாத்துக்குவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்புல பாத்துட்டு இருந்தா, அப்ப பார்த்துதான் ஷாப்பிங், சினிமா, ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் ஒண்ணுமே இல்லைன்னா சும்மாவாவது போறாங்க வெளில. இந்த குழந்தையும் கூட்டு போயமா அங்க வந்தா ஒரே அட்டகாசம் பண்ணுவான், உன் கூடயே இருக்கட்டும். எங்க வருஷத்துல 365 நாளும் நாங்களே தாங்க பாக்குறோம் பிள்ளைய. இதுல பிள்ளைய பாக்குறோம்னு அணுகுறாங்க. இப்போ உங்களுக்கு பிள்ளைய பாக்குறது பிரச்சனையா, ஷாப்பிங்க்கு உங்களை கூட்டின்னு போகலன்றது பிரச்சனையா? இல்ல எங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஃப்ரீ இருக்கா நடுவுறவர்களே? எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதுல தெய்வான ஏமா அந்த ஜன்னல் வழியா பாட்டியை தூக்கி போட போனது நீ உங்க பிள்ளைய தானம்மா நடுவர் சொன்னாங்களே. தோனி வரலன்னு பாட்டியை ஜன்னல் வழியா வெளில தூக்கி போடுறான் ஒரு பிள்ளையனா வளர்த்து வச்சுக்கிற லட்சணத்தை பார்த்தீங்களா ஒரு அம்மா? நான் சொல்றேன், நீங்க நல்ல பிள்ளைய வளர்க்குறீங்கன்னு ஒத்துக்கலான்னு பார்த்தா கூட பாக்குறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு மேடம். 5 வயசு அவனுக்கு ஆகும் போதே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், தாசில்தார் ஆகணும், போலீஸ் ஆகணும், முதல்ல அவன் மனுஷன் ஆகணுமா? அதுக்குதான் அப்படி உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க முதல்ல உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே தூக்குவதற்கு கத்து கொடுக்கறதே நாங்க தான்மா. இப்படி பிடிச்ச பிள்ளைய தூக்குனேன். ஏமா குளிப்பாட்ட தெரியுமாமா உனக்கு எல்லாம் பிள்ளைய? இல்ல அட்லீஸ்ட் நாங்களாவது குளிப்பாட்டுறமே, பாராட்ட தெரியாட்டி பரவாயில்ல. ஐயோ ஒரு அலப்பறா பண்ணுவாங்க பாருங்க நின்னுகிட்டு. பாத்து 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 தண்ணி மூக்குல போயிட போகுது, பாத்து 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 வாயில போயிட போகுது, பாத்து 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 காதுல போயிட போகுது. அந்த தெரியாமலா குளிப்பாட்டிட்டு இருக்கிறோம் நாங்க. இந்த உலகத்துல நம்பர் 1 செஃப் யாருங்க? இந்த உலகத்தின் நம்பர் 1 செஃப் யார் தெரியுங்களா? தான் பேர பிள்ளைக்கு நல்ல தாய்ப்பால் கிடைக்கணும், என் பொண்ணு பிரசவத்துக்கு பிறகு அவள் மீண்டும் சக்தியை பெறணும்னு மருத்துவ குணம் வாய்ந்த சமையலை அந்த சமையற்கட்டுல நின்று அந்த சாப்பாடை தயாரிக்கிறா பாருங்க, அவள் தான் இந்த உலகத்தினுடைய நம்பர் 1 செஃப். அம்புட்டு சாப்பாட்டையும் மொத்தமா சாப்பிட்டுட்டு சத்தமா பேசுறாங்களே, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல நடுவர்களே. இதனால் தான் வள்ளுவன் சொன்னான், என்னன்றி கொஞ்சாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னா. உங்க 3 பேரை தான் திட்டுறாங்க. அது கூட அவங்களுக்கு தெரியாது, பாத்துக்கோங்க நீங்க நடுவர்களே. அன்பும் அழகும் இருந்தால் அது அம்மா, அன்பும் அழகும் அறிவும் இருந்தால் அது அம்மம்மா என்பதை அவர்களுக்கு சொல்லுங்க. நாங்கெல்லாம் அம்மம்மா இல்லையா, அம்மம்மா அப்படின்னாங்க. ஏம்மா உங்களை சமாளிக்கிறதாமா எங்களுக்கு அப்பப்பப்பான்னு இருக்குது. நான் சொல்லலைங்க, மனோரமா ஆட்சி சொன்னது அந்த 3 பேருக்கு சொல்றேன். டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாத, பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாத. நடுவர்களே, அங்க இருந்துட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். அம்மாவா இருந்துட்டு தான் அம்மாவின் அம்மாவா வந்திருக்கிறோம். அம்மாவா இருந்துட்டு அம்மாவின் அம்மாவா ப்ரமோஷன்ல வந்திருக்கிறோம். அங்க என்ன இல்லன்னு எங்களுக்கு தெரியும், இங்க என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அங்கவே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு முழுசா இன்னும் தெரியல. அவங்க தான், நாங்க தான். தீர்ப்பு சொல்ல போறது நீங்க தான். எனவே பிள்ளை வளர்ப்பில் பெரிதும் பங்கெடுப்பவர்கள் அம்மாவின் அம்மாக்களே என்று நீங்கள் தீர்ப்பு சொல்லி அந்த 3வருக்கும் புத்தி புகட்ட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழிலரசி இன்னைக்கு ஆடி இருக்கிற ஆட்டம் பாருங்க. எல்லோ கலர் புடவையை பார்த்தப்போவே நான் நினைச்சேன். ரொம்ப ஆணித்தரமா சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி, இங்க இருந்து தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம், அப்ப இங்க இருந்தப்போ நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். இப்ப யாருக்கு அனுபவமும் அறிவும் அதிகம்னு கேட்டிருக்காங்க. எனக்கு நல்ல கேள்வி தானே இது. பதில் சொல்லுவதற்காக தெய்வானை அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, மேடையே சூடா இருக்கு. எழிலரசினால, ஸ்டொமக் பர்னிங்னால. நாங்கெல்லாம் அழகா இருக்கோமா, பியூட்டிஸா. ஏமா எழிலரசி பாராட்டினதா நீங்க நினைக்கிறீங்களா? கிண்டல் அடிச்சிருக்காங்க, அது கூட புரியல, வெள்ளந்தே இருக்கு. நானும் பாராட்டுறேன் நடுவர் அவர்களே. பிரிட்டி
குயின் எழில் அரசி தானே. ஆமா. பிரிட்டி குயினோட அட்ராசிட்டி இன்னைக்கு தாங்கவே முடியல. 3 கிலோமீட்டர் ஓடின பிறகு 3 கிலோமீட்டர் ஓடி வந்தவங்கள மாதிரியா இருக்காங்க? இல்ல 3 மணி நேரம் பார்லர் இருந்த மாதிரி இருக்கு. உண்மை, கரெக்டான உண்மையை சொல்லிட்டீங்க. அப்ப அந்த 3 மணி நேரம் அவங்க பேரனை யார் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்க வீட்டுக்காரர் பார்த்துருப்பாரு. அவங்க மருமக தான் பார்த்துட்டு இருப்பாங்க நடுவர் அவர்களே. அதுல அவங்க நிறைய சொன்னாங்க. 365 நாளும் மேடையில் இருக்கிறவங்க, நாங்க பட்டிமன்றம் பேச வரும்போது எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரோமா, இவங்க பட்டிமன்றம் பேசும்போது யார்கிட்ட அவங்க 3 பேரும் பிள்ளையை கொடுத்துட்டு வந்தாங்க? பிள்ளையோட அம்மா கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தாங்க. அப்ப ஸ்டமக் பர்னிங் இப்போது எந்த பக்கத்திலே இருக்கிறது? இங்க இருந்து தானே அங்க போகணும் நடுவர் அவர்களே. சரியா? நீங்க என்ன நினைச்சீங்க இன்னைக்கு குழந்தைங்களை பத்தி? 3 மாசத்துல என்ன டெரரா இருக்கு தெரியுமா? பகல்லையும் தூங்க மாட்டேங்குது, ராத்திரியும் தூங்க மாட்டேங்குது. மண்டை மேல போட்ட கொண்டைய கூட அவுக்க முடியாம ராப்பகலா மடியில போட்டுட்டு ஜாம்பி மாதிரி நாங்க உட்கார்ந்து இருக்கோமே. இதுல ஷாப்பிங் போறோமா? ஷாப்பிங். பிரிட்டி குயின் தெய்வானை இவ்வளவு ஆவேசமாக பேசி இதுவரை நான் பார்த்தது. வரிசையா பேசியிருக்காங்க நடுவர் அவர்களே. நம்பர் 1 செஃப் தான், தாய்ப்பால் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் செய்கின்றோம். சரி, அதோட நிறுத்தினீங்களா? அப்ப இவங்க சும்மாவா நிப்பாங்க பக்கத்துல இருந்துட்டு? ஏன் குழந்தை ஒல்லியா இருக்கு? ஏன்னா அவளுக்கு பால் பத்தல. ஏன் துருதுருன்னு இல்ல? ஏன்னா பால் பத்தல. ஏன் குழந்தை தூங்கவே மாட்டேங்குது? ஏன்னா அவளுக்கு பால் பத்தல. ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? ஏன்னா அவளுக்கு பால் பத்தல. ஏன் அந்த பல்பு எரிய மாட்டேங்குது? ஏன்னா அவளுக்கு பால் பத்தல. ஏன் யுஎஸ்க்கு ஈரானுக்கும் சண்டை நடக்குது? ஏன்னா அவளுக்கு பால் பத்தல. நான் கூட இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்தேன். அதை தெளிய வைத்த தெய்வானைக்கு நன்றி. உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அம்மாக்கள் மீதே அவதூறு சொல்வது தான் இந்த அம்மாக்களின் வேலை. சொல்லுமா. சரி, பால் நல்லா 2 வயசு வரைக்கும் பால் கொடுத்தா டாக்டர் சொல்றாங்க 2 வயசு 2.5 வயசு வரைக்கும் கொடுங்க, நல்லதுன்றாங்க. கொடுத்தா இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் பால் குடிக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு போய் புள்ளைய திட்டிட்டு வராங்க நடுவர்களே. அன்னைக்கு ஒரு வீட்டுல இப்படிதான் பேரனை பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போனாங்க. ரிட்டர்ன் பார்த்தா ஒரே சண்டை. தலைய பிச்சுக்கிட்டு முடிய பிச்சுக்கிட்டு சண்டை. யாருக்கு? அக்கா தம்பிக்கு இல்ல, பாட்டிக்கும் பேரனுக்கு. என்னடான்னு பார்த்தா சின்சான் தான் பாப்பேன்னு ரிமோட்டை கேட்டு அவன் அழுதுருக்கான். நான் 3 முடிச்சுதான் பாப்பேன்னு பாட்டி ரிமோட்டை கேட்டு அழுதுருக்கு. நாம பெத்ததும் நம்ம சொல்றதை கேட்கல, நம்மள பெத்தவங்களை நம்ம சொல்றதை கேட்கல, நடுவுல கடந்துட்டு நாங்க படுற பாடுக்கே. நடுவர்களே நிறைய பேசியிருக்காங்க. நடுவர்களே ரொம்ப கோபமாக வருகிறது. அவங்க என்ன சொன்னாங்க? இங்க இருந்து தான் அங்க வரோம்னு சொன்னாங்க. நீங்க இங்க இருந்து அங்க வந்திருக்கலாம், நாளைக்கு நாங்களும் இங்க இருந்து அங்க வரலாம். ஆனா இந்த உலகம் எந்த நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அந்தந்த காலத்திற்கு ஏற்ப நாம மாறியே ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு லக்ஸுரி இருந்தது, ஒரு வசதி இருந்தது. நீங்க பிள்ளைங்களை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு முக்கு கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலாம். எங்க அம்மா எல்லாம் 2 நாள் கூட விட்டுட்டு ஊருக்கு கூட போயிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு எங்களால பண்ண முடியுமா? குழந்தைங்களை கூப்பிட்டு குட் டச் எது, பேட் டச் எதுன்னு நாங்க சொல்லி தரோம். பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து சொல்லி. நீங்க இங்க இருந்து அங்க வந்திருக்கலாங்க. அதுக்குள்ள காலம் எங்கேயோ மாறி எங்கேயோ போயிடுச்சு. டீனேஜ் பசங்க கிட்ட உங்களால நெருங்க கூட முடியுமா? அப்பா கூட போக முடியாத எல்லைக்குள்ள அம்மா மாத்திரம் தான் போக முடியும். எனவே நடுவர் அவர்களே அவங்க நிறைய சொல்லுவாங்க. அடுத்து வரக்கூடிய மோட்டிவேஷன் பார்ட்டி அதை விட அதிகமா சொல்லுவாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பயம். கை கால்லாம் உதறது பாருங்க. ஏன்னா கழுவி ஊத்துறதுல பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் செய்ததற்கு பெயர் என்ன தெய்வானே? நான் புலம்புற நடுவர் அவர்களே. அவங்க வருவாங்க, சத்தமா பேசுவாங்க, நீங்க நம்பிடாதீங்க. அடிச்சு கூட பேசுவாங்க, நீங்க நம்பிடாதீங்க. அவங்க தான் செய்யணும் சொல்லுவாங்க. நீங்களும் அம்மாவின் அம்மான்னு உங்களையும் பாட்டி கட்சியில சேர்த்துக்க நினைப்பாங்க. ஆனால் என்றும் இளமை மாறாமல் இருக்கின்ற நடுவர் அவர்கள் எங்கள் கட்சிக்கே தீர்ப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.